ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான அந்த எஃபெக்டை இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்லையும் நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அதிலே எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் நான் வந்து வரிசையாக ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்றலாம் அந்த வீடியோவில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வரப்போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த ஸ்டார்டிங் பதிலாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் அதுக்கு வந்துருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்ததும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனால் சேஞ்ச் ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா பாதியாலும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆவதா ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது, ஸோ ரெண்டாவதையும் டச் பண்ணி அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, அப்படியே வரிசையாக மூவ் பண்ணி அடுத்து 3ஆவது இருக்குது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 4 இமேஜில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்க எஃபெக்ட்லாம் வந்து வேறு எஃபெக்டாக வரும். அதுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி தான் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த 4 இமேஜில் மட்டும் எப்பயும் போல் நீங்கள் இமேஜை வந்து இந்த மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கா. ஸோ இதிலலாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இமேஜை மட்டும் கொஞ்சம் மாற்றணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் அப்புறம் இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜ் வந்து நமக்கு பாதி அளவு தான் தெரியணும். அப்போ தான் அந்த கிராப் ஆகும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரெண்டாவது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர். ஸோ அடுத்து ரெண்டாவது இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போது இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் லைன் வந்து தெரியுதா, அது வந்து தெரியாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கா, அந்த புள்ளியை நீங்கள் இப்படி மேலே இழுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் முடிஞ்சு இது வந்து மாறுற மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்குது இல்லையா அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதும் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர இனி மீத இருக்குது எல்லாமே இதே தான் நான் அடுத்தடுத்து மாற்றி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கே தெரிஞ்சதுக்கும் இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்து இதில் இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதா இல்லை முன்னே போட்ட மாதிரி பீட் மார்க் அந்த சேக் எஃபெக்ட்னு தனியாக போடுறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம மாற்றியாச்சா, இதுக்கு அடுத்து நம்ம முன்னாடி மாற்றின மாதிரியே இந்த இடத்துல எம்டியாக சும்மா நம்ம எப்பயும் போல் அந்த கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்டு பதிலாக உங்களோட இமேஜ் இந்த மாதிரி வரிசையாக வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பிஜிஎம் வச்சு உங்களோட இமேஜ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.